பழம்பெரும் காலத்தில் சிவபெருமானின் பேரருளால் பிறந்த ஒரு விசித்திர சக்தி கொண்ட தெய்வம் இருந்தது, அக்னிகேசன். அவனது உடல் தீயினால் ஆனது. ஏது பங்கோங் செய்தாலும் பொசுங்கி போகும். ஆனால் அவன் யாரையும் தீண்டாமல் உலகத்திற்கே அருளாக வாழ விரும்பினான். ஒரு நாள் அசுரன் கிருதன் அக்னிகேசனின் சக்தியை சோதிக்க ஒரு பெரிய சூழ்ச்சி திட்டினான். அவனது மாயை சக்தியில் உருவாக்கிய மக்களுக்கு தீச்சுடர் தொற்றாமல் இருக்கும் என்று வஞ்சனை செய்து அவர்களை அக்னிகேசனின் பாதுகாப்பில் அனுப்பினான். அக்னிகேசன் தன் கருணையால் அவர்களை காப்பாற்ற விரும்பினான். ஆனால் அவன் ஒரு நொடிக்கு தன் சக்தியை கட்டுப்படுத்த முடியவில்லை. அந்த கணத்தில் சிவபெருமான் தோன்றி அக்னிகேசனுக்கு ஒரு வரம் அளித்தார். உன் தீ மிகுந்தாலுமே அது உண்மையை மட்டுமே அழிக்கும், நற்பவங்களை பாதுகாக்கும் என இறைவன் சொன்னான். கிருதன் தன் சூழ்ச்சி தோல்வியடைந்து அவன் சொந்த பொய்களின் தீயில் எரிந்தான். அன்றிலிருந்து அக்னிகேசன் தீயின் தேவதையாக மட்டுமின்றி நீதியின் காவலராகவும் போற்றப்பட்டார். உலகில் தீயவை எரிந்து சுத்தமாக வேண்டும். உன்னுள் உள்ள தீ எந்த பாதையை தேர்ந்தெடுக்கும்?